ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நான் முருகரோட மந்திரத்தை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வளர்பிறை சஷ்டி. நல்ல வேலை கிடைக்கணும், வேலைக்காக நீங்கள் தேடிட்டுருக்கிறீங்க, வேலை கிடைக்காம இருக்கிறீங்க, வேலைக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும். செய்யும் வேலையில் திறமை வெளிப்படணும், கை நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னாலும் முருகரோட வழிபாடு சிறந்தது. எனக்கு வேலையே இல்லை, நல்ல வேலை சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் முருகர் வழிபாடு தான் இதில் ரொம்ப சிறந்தது. வியாபாரம் சிறக்கணும், வியாபாரத்தில் இருக்கும் நஷ்டம் சரியாகணும் அப்படின்னாலும் முருகப்பெருமானோட பாதத்தை தான் பிடிக்கணும். அப்படிப்பட்ட முருகப்பெருமானோட வழிபாடு மந்திரத்தை பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போது வியாபாரம், தொழில், வேலை எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சூரிய பகவான் தான். அந்த சூரிய பகவானுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த வளர்பிறை சஷ்டி திதியில் முருகனை இந்த முறையில் வழிபாடு செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அந்த வேண்டுதல், உங்களுடைய வேண்டுதல் பலிக்கும். சீக்கிரமே நல்ல வேலை கிடைக்கும். இந்த சஷ்டி திதி அப்படின்னாலே மாலை நேர வழிபாடு தான் சிறப்பு வாய்ந்தது. இன்று 28/9/2025 ஞாயிற்றுக்கிழமையான இன்று மாலை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. 2 நெய் தீபங்கள் ஏற்றுங்க. முருகனது வேலை மனதார வணங்குங்க. வேல் வாங்கிக்கோங்க. அந்த வேலவனை வணங்கினோம் அப்படின்னா நிச்சயமாக வேலை நமக்கு கிடைக்கும். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம செய்கிற வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதோட பலனும் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா முருகனுக்கு செவ்வரளி பூக்களை வாங்கி கொடுத்து உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை செஞ்சுட்டு அந்த முருகன் கோவில்லையே அமர்ந்து இந்த நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 27 முறை நீங்கள் சொல்லுங்கள். இது வேலை கிடைக்கிறதுக்கான உரிய மந்திரம். இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இப்போது நான் இதில் வீடியோலையும் சொல்கிறேன். ராஜராஜ சகோத் பூதம் ராஜீவ வாயத லோசனம் ரசீச கோடி சௌந்தர்யம் தேகிமே விபுலாம் ஸ்ரீயம். இதுதான் இது 4 வரி மந்திரம் தான். இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. எங்களால் கோயிலுக்கு போக முடியலை அப்படிங்கிறவங்க வீட்டிலையே அந்த முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வச்சு, நிச்சயமாக வீட்டில் முருகரோட படமும் விக்கிரகமும் வச்சுருப்பீங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் பூக்கள் சாற்றி பொட்டு வச்சு முன்னாடி விளக்கேற்றி வச்சுக்கோங்க. 2 வாழைப்பழங்கள் மட்டுமாவது நெய்வேத்தியம் வச்சு இந்த மந்திரத்தை 27 முறை ஆத்மார்த்தமாக படிங்க. முடிஞ்சால் இந்த மந்திரத்தை ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து 27 முறை எழுதுங்க. நீங்கள் எழுதும்போது உங்கள் கவனம் முழுக்க அந்த உங்களுடைய வழிபாட்டில் மட்டும்தான் இருக்கணும். அது இல்லாமல் தேவையில்லாமல் உங்களுடைய கஷ்டங்கள், உங்கள் பிரச்சனைகள் எதையுமே நினைக்கக்கூடாது. உங்களுக்கு நீங்கள் எதில் நீங்கள் வேலை கிடைக்கணும்னு அந்த குறிக்கோளை மட்டுமே வச்சு நீங்கள் அதை எழுதுங்க. இன்னும் சிறப்பான பலன் சீக்கிரமாக கிடைக்கும். என் வாழ்க்கையே என்னோட வேலை தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். நம்பிக்கை இருந்தால் நீங்களும் இதை முயற்சி செஞ்சு பாருங்கள். அடுத்த சஷ்டி திதி வர்றதுக்குள்ளே நீங்கள் ஒரு நல்ல வேலையில் இருப்பீங்க. இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கை நிறைய பலன் கிடைக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினச்ச வேலை உங்களுக்கு கிடைக்கும். முருகப்பெருமான நம்பிக்கையோடு செய்யுங்க. இதை விட எளிமையான வழிபாடு எதுவுமே இல்லைங்க. இதை நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா 2 தீபம் ஏற்றுறீங்க, அந்த மந்திரத்தை சொல்கிறீங்க, அதை விட எழுதுறீங்க, இவ்வளவு தாங்க. இதை நீங்கள் செய்கிற
பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயமாக அடுத்த சஷ்டி திதிக்குள்ளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த வேலை, நீங்கள் நினச்ச வேலை நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.